அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். ஜீவ தண்ணீரை என்று உங்கள் ஆவியிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே ஊற்றுகிறார் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். ஆண்டவர் ஜீவநதி ஜீவநதி ஜீவநதி. எனக்கு ஜீவனே இல்லை, சோர்ந்து போயிருக்கிறேன் என்று கவலையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஜீவன் உங்களை நிரப்புகிறது. உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உயர்த்தத்தக்கதான கிருபை உங்களுக்குள் இப்பொழுது இறங்குகிறது. ஏசாயா 27:3 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி எப்பெல்லாம் நீ உலர்ந்து போகிறாயோ, எப்பொழுதெல்லாம் என்ன உன் வாழ்க்கையிலே காய்ந்து போய் விடுகிறதோ, அடிக்கடி அதற்கேற்றபடி நான் தண்ணீர் பாய்ச்சி 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 ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உன்னை காத்துக்கொள்வேன், இரவும் பகலும் உன்னை காத்துக்கொள்வேன். நீ தூங்கும்போது கூட நான் விழித்திருந்து உன்னை காத்துக்கொள்வேன். தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருப்பேன், பாய்ச்சி கொண்டே இருப்பேன். ஒரு நாள் கிராமத்திலே நிலம் வைத்திருந்த ஒருவர், என்னுடைய பெரியப்பா அந்த கிராமத்திலே கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார். அவர் வீட்டிற்கு ராத்திரி 9 மணிக்கு வருவார். அப்பொழுது என் பெரியப்பா கேட்பார், கவுண்டரே, இந்த நேரத்தில் வயலை பார்க்க வந்திருக்கிறீங்களே என்று கேட்பார். அவர் சொன்னார், நான் ராத்திரியில் தாங்க முழிச்சிருக்கணும், ஏன்னா ராத்திரியில் தான் கரண்ட் வரும். இதெல்லாம் அந்த காலத்தில் அப்போ தான் மோட்டார் பம்பெல்லாம் செயல்படும், அப்போ தான் கிணத்துலேருந்து தண்ணீர் என்னுடைய வயல்களுக்கு விடப்படும். அதனால் சரியாக தண்ணீர் போதா என்று ஒவ்வொரு நிலத்தையும் வயலையும் பார்த்து அந்த வாய்க்கால்களை சரியாக ஓடும்படியாக செய்து அதில் இருக்கும் களைகளை எல்லாம் எடுத்து எல்லா செடிகளுக்கும் எல்லா பயிருக்கும் தண்ணீர் சரியாக போகும்படி ராத்திரியெல்லாம் நான் முழிச்சிருக்கிறேங்க. என் வாழ்க்கையே ராத்திரி தான். என் பிள்ளைங்களை பராமரிக்கிறது போல இந்த பயிரையெல்லாம் நான் பராமரிக்கிறேன். அதனால தான் என் குடும்பம் சாப்பிட முடியுது, எங்கள் குடும்பத்தின் மூலம் எத்தனையோ குடும்பங்கள் சாப்பிட முடியுது என்று சொன்னார். அப்படி ஒரு நிலத்திற்கு சொந்தக்காரர் சொன்னால், செயல்பட்டால் எவ்வளவு தூரம் உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமான அருள்நாதர் இயேசு செயல்படுவார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கிறவர், நான் உன்னை காப்பாற்றி, பயிரை காப்பாற்றி, உனக்குரியதை காப்பாற்றி அடிக்கடி அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி நீ காய்ந்து போகாதபடி உன்னை பாதுகாத்து, சேதப்படாதபடிக்கு உன்னை பாதுகாத்து இரவும் பகலும் உன்னை காத்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அப்படியே செய்வார். ஆண்டவர் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம் சுவாமின்னு சொல்லுங்க. என் கூட இருக்கிறீரப்பா, என்னை காப்பாற்றுவதற்கு, எனக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவதற்கு, நான் சேதப்படாதபடி காப்பாற்றப்படுவதற்கு, இரவும் பகலும் என்னை காத்துக்கொள்வதற்கு என்னோடு இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. அந்த பாக்கியத்தை இப்பொழுது அனுபவியுங்கள். இயேசுப்பா செய்கிறார். இந்த ஜீவ நதி உங்களுக்குள்ள வரும் பொழுது ரட்சிப்பின் நதி உங்களுக்குள்ள பாயுது. ரட்சிப்பின் நதி. பாவம் ஒரு பக்கம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாவம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், பாவ இச்சை வந்துக்கிட்டே தான் இருக்கும், பாவ சாபம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவரோ ஜீவ நதியை அனுப்பிக்கிட்டே இருக்கார், பரிசுத்த நதியை உங்களுக்குள்ள அனுப்பிட்டே இருக்கார். ஏசாயா 12:3 படி நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். எசேக்கியேல் 36:25 உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவருடைய ஜீவ நதி, சுத்தமாக்கும் நதி இப்பொழுது உங்கள் மீது இறங்குவதாக, இப்பொழுது உங்களை விடுதலை செய்வதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா பாவ பழக்கங்கள், பாவ எண்ணங்கள், பாவ இச்சைகள், பாவ சாபங்கள், பழைய பாவங்களின் குற்ற உணர்வுகள் எல்லாம் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தில். குடியெல்லாம் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. அரசன் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். அரசன் ரகுபதி, உங்களுக்கு காதிலே ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனால் வாழ்க்கையிலே சரீரத்திலே பாவம், இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார்.
ஏசப்பா விடுதலையாக்கும், சுகமாக்கும், பரிசுத்தப்படுத்தும். இந்த பாவங்கள் இனி வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. அவர்களை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும், ஜீவ நதியை அனுப்பி சுத்திகரியும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அடுத்தபடியாக ரட்சிப்பின் ஊற்றுகள். ஆமோஸ் 5:24 படி நியாயம் தண்ணீரை போல, நீதி வற்றாத நீரூற்றை போலவும் புரண்டு வர கடவுது. நீதியின் ஊற்று, எல்லாம் நீதியாய் உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு அநியாயம் நடக்கிறது என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நியாயத்தை தண்ணீரை போல அனுப்புவேன், நீதியை வற்றாத நதியை போல உன் மேல அனுப்புவேன். இயேசுவின் நாமத்தில் அது வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். லூக்கா 18:7-8 ஆண்டவர் சொல்கிறார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளுடைய விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நீதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஆண்டவர் நியாயத்தை, நீதியை உங்களுக்கு தண்ணீரை போல இயேசுவின் நாமத்தில் அனுப்புகிறார். எல்லா அநீதியும் எல்லா அநியாயமும் உங்களை விட்டு நீங்குவதாக, எல்லாம் சரியாக செயல்படும்படி, உங்கள் வாழ்க்கை நடக்கும்படியாக, நியாயத்தின் நீதி வரும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். விடுதலையாகட்டும் அப்பா. உடனே மத பிள்ளைகள் வேலையிலே சேரும்படி செய்யும், குடும்ப வாழ்க்கையில் ஒன்று சேரும்படி செய்யும், பணம் வரும்படி செய்யும், பற்றாக்குறை நீங்கும்படி செய்யும், அவர்களுக்கு உரிய உயர்வுகள் வரும்படி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுப்பா. இதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. ஆமேன். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று, பரிசுத்த ஆவியானவருடைய நதி உங்கள் மீது இறங்குவதாக. யோவான் 7:37-39 வரைக்கும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதாக, உங்கள் குடும்பத்தினருக்கு ஜீவனை கொடுப்பதாக, ஜீவனை கொடுக்கும் வார்த்தை உங்கள் வாயில இருப்பதாக. கோபம், எரிச்சல் எல்லாம் மாறி ஜீவனுக்குரிய வார்த்தை இறங்கட்டும். நீங்கள் சொல்லுகிறபடி ஆகும். அற்புதங்கள் உங்கள் வாயின் மூலமாக நடக்கும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீர். யோவான் 4:14 படி ஆண்டவர் கொடுக்கும் தண்ணீர் ஒரு நாளும் உங்களுக்கு தாகம் உண்டாக்காமல் ஜீவனால் நிரம்பி இருக்கும்படி செய்யும், ஜீவனால் நிரம்பி இருக்கும்படி செய்யும். அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவராலும் அது பிள்ளைகளை நிரப்பும் சுவாமி, நிரப்பும் சுவாமி, நிரப்பும். அது மகிமை விளங்கட்டும். ஜீவன் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கட்டும் சுவாமி. தாகமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதிலை தாரும். வழி இதுவே என்று நீர் சொல்லும் சத்தத்தை உமது பிள்ளைகள் கேட்டு உமது ஆவியினால் நிரம்பி ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யும். வறண்டே போகக்கூடாது. நான் என்ன செய்வேன் என்று அவர்கள் கதறவே கூடாது. பதில் வரட்டும். உமது சத்தத்தை கேட்கட்டும். ஆவியானவருடைய நதி பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் சுவாமி. ஆமென்.